ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம மேங்கோ கஸ்டர்ட் ஐஸ்கிரீம். இது ரொம்ப சிம்பிளா வெறும் 3 இன்கிரிடியன்ஸ் வச்சு ரொம்ப ஹைஜீனிக்கான சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லயே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 கப் ஃபுல் ஃபேட் மில்க், நல்ல கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இது ஃப்ரீக்வெண்டா ஸ்டர் பண்ணிட்டே இருங்க, படி பிடிக்காம இருக்கும். 3/4 கப் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆயிட்டுக்கு அப்புறம் நம்ம கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் மேங்கோ ஃபிளேவர்ல எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஃபிளேவர்ல வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லயும் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணி இதனால மிக்ஸ் பண்ணி எந்த லம்ஸும் இல்லாமல். இப்போ நம்ம இந்த கஸ்டர்ட் மிக்சரை பாலில் ஆட் பண்ணி இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்ல லம்ஸ் இல்லாமல் சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போது இது 3 நிமிஷத்துக்கு கழிச்சு நல்லா திக்காகும். இந்த மாதிரி திக்காயிட்டுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் பண்ணிடலாம். 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்டில் நம்மளுக்கு பாதி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம குக் பண்ணி வச்சுருந்தால அந்த பால் அதில் ஆட் பண்ணி 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹார்ஸ்லேருந்து ஓவர் நைட் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கிடைக்கும். 8 ஹார்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நம்மளுக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி நல்லா சர்வ் பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சிம்பிள், அதே டைமில் நல்லா ஹைஜீனிக்காக வெறும் 3 சிம்பிளான இன்கிரிடியன்ஸ் வச்சு பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.